ஹரியானாவை சேர்ந்த 26 வயதான விஷால் கேரளாவின் திருவனந்தபுரம் டெக்னோ பார்க் வளாகத்தில் உள்ள ஒரு முன்னணி ஐடி நிறுவனத்தில் மேலாளராக பணியாற்றி வந்தார். மாதம் சுமார் 1.5 லட்சம் சம்பளம் பெற்ற அவர் ஸ்ரீகாரியம் பகுதியில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பின் 17வது மாடியில் தனியாக வசித்து வந்தார். கேரள காவல்துறை போதைப்பொருள் ஒழிப்புக்காக மேற்கொண்டு வரும் ஆபரேஷன் தூபான் நடவடிக்கையின் போது விஷாலின் வீட்டில் சோதனை நடத்தப்பட்டது. அப்போது அவரது படுக்கை அறை ஜன்னல் அருகே சுமார் 70 கஞ்சா செடிகள் வளர்க்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் 19 கிராம் கஞ்சாவும் பறிமுதல் செய்யப்பட்டது. விசாரணையில் கஞ்சாவை விற்பனைக்காக அல்லாமல் தனது சொந்த பயன்பாட்டிற்காகவே வளர்த்ததாக விஷால் தெரிவித்தார். கஞ்சா இலைகளை அரைத்து சட்னி செய்து சாப்பிடுவதும் சில சமயங்களில் பாலில் கலந்து அருந்துவதும் தனது வழக்கம் என்று அவர் கூறியுள்ளார். கஞ்சா புகைத்தால் வாசனை மூலம் அண்டை வீட்டாருக்கு சந்தேகம் வரக்கூடும் என்பதால் இந்த முறையை தேர்ந்தெடுத்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கஞ்சா செடிகளை இயற்கை உரங்களை கொண்டு பராமரித்து வந்த அவர் தேவையான ஊட்டச்சத்துக்களை ஆன்லைன் மூலம் வாங்கியதாக போலீசார் தெரிவித்தனர். கல்லூரி காலத்திலிருந்தே இந்த பழக்கம் இருப்பதாகவும் ஐடி துறையில் ஏற்பட்ட மன அழுத்தத்தை குறைப்பதற்காக இதை செய்ததாகவும் விஷால் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். போலீசார் இதுகுறித்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.